சிவாஜ் சார் முதல்ல நீதிபதியா நடிச்ச படம் எது அப்படின்னா, 1959ல வெளியான அவள் யார் திரைப்படம். சிவாஜ் சார் வந்து ஃபர்ஸ்ட்டு வக்கீலா நடிச்சதும் இந்த படம் தான். நீதிபதியா நடிச்சதும் இந்த படம் தான். முதல்ல லாயரா இருப்பாரு. அதுக்கப்புறமா மிகப்பெரிய ஒரு நீதிபதியா மாறிடுவாரு. அதுக்கப்புறம் 1978ல வெளியான ஜஸ்டின் கோபிநாத் திரைப்படம். இந்த படத்திலயும் சிவாஜ் சார் வந்து ஜஸ்டின் கோபிநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரத்த நடிச்சிருப்பாரு. இது வந்து ஒரு நீதிபதி கதாபாத்திரம். அதுக்கப்புறம் 1983ல வெளியான நீதிபதி திரைப்படம். இந்த படத்துல சிவாஜ் சார் ஜஸ்டிஸ் ராஜசேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி வேடத்துல தான் நடிச்சிருப்பாரு. ஆனா நான் ஒரு விஷயம் இந்த படம் பார்க்கும்போது கவனிச்சேன். என்னன்னா, இந்த படத்துடைய டைட்டில் கார்ட்லாம் வரும் பார்த்தீங்கல்ல, அதுல பார்த்தீங்கன்னா, சிவாஜி சார் ஒரு லாயரா இருந்து வாதாடுற மாரி காமிச்சிருப்பாங்க. அந்த டைட்டில் கார்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அவர் வந்து ஒரு நீதிபதியா மாறிடுவாரு அப்படின்ற மாரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1985ல வெளியான படிக்காதவன் திரைப்படம். இந்த படத்துல நீதிபதி ராஜசேகரா சூப்பரா சிவாஜி சார் கலக்கியிருப்பாரு. எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ரஜினி சார் கூட இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அண்ட் ஃபைனலா 1987ல வெளியான ஜல்லிக்கட்டு திரைப்படம். இந்த படத்துல சிவாஜ் சார் நீதிபதி ராம் பிரகாஷ் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இப்ப மொத்தமா பார்க்கும்போது 5 படங்கள்ல நீதிபதியாகவும் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு கலைஞனா சினிமாவ எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்க.